அல்லேலூயா. சங்கீதம் 28வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 28வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாக இராதையும். நீர் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது எல்லா வேத பகுதிகளிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி நமக்குன்னு எழுதி வச்ச மாதிரியே இருக்கும். ஒரு சில வசனங்கள் எல்லாமே நமக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கதா இருக்காது. ஆனால் ஒரு வேத பகுதியை எடுத்து படிக்கும்போது அது எல்லாமே நமக்கானதாக இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு வசனம் நமக்குன்னே எழுதி வச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த சங்கீதத்தை நான் வாசித்து கொண்டு இருக்கும்போது ஒரு வசனம் என் கண்ணில் பட்டுச்சு. சங்கீதம் 28வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 28வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். அல்லேலூயா. இப்போ நான் என்ன வசனக்கா சொன்னேன் சொல்லுங்களேன். 5வது வசனமா? சரி. 28வது சங்கீதம் 5வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாரு பாருங்களேன். கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் ஜனங்கள் கவனிக்காதபடியினால் அந்த ஜனங்களை இடித்து போடுவார் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. இதே தாவீது இன்னொரு இடத்துல அழகா சொல்றாரு, தேவனை மறக்கிறவர்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க தேவனை யாரும் மறக்கல. இவர் யாரை சொல்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு அவர் செய்த அதிசயங்களையும் அவர்களுடைய கரத்தின் கிரியைகளையும் கவனிக்காம விட்டுட்டாங்க. கவனிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ யாரும் தேவனை மறக்கலை. நான் ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். தேவனை யாரும் மறக்கலை. எப்படி நான் தேவனை மறக்கிறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, தேவனை மறந்துட்டீங்களா? நீங்கள் யாராவது தேவனை மறந்துருக்கீங்களா? இல்லை, மறக்கலை. எப்படி மறக்கலை? எப்படி சொல்கிறீங்க தேவனை மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு? காலையில் ஆராதனையில் உட்காந்துருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துருக்கேன். எதுக்கு உட்காந்துருக்கேன்? ஆராதனைக்கு உட்காந்துருக்கேன். நான் தேவனை மறக்கலை. அல்லேலூயா. நான் 4 பாட்டு பாடுறேன். ஏன் பாட்டு பாடுறேன்? தேவனை மறக்கலை. நான் ஆராதிக்கிற தேவனை நான் மறக்கவே இல்லை. எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தேவனை யாரும் மறக்கலை. இங்கே வசனம் என்ன சொல்லுது? அவர் செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார். ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இது. அவர் செஞ்ச கரத்தின் கிரியைகளையும் அவர் செய்த அதிசயங்களையும் அவர் செய்கைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார் என்று தாவீது சொல்றாரு. என்னுடைய கவனம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எங்க இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வராரு. எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு போறாரு. வனாந்தரத்தில் எல்லாமே அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அப்பத்தை கொடுக்குறாரு, தண்ணீரை கொடுக்குறாரு, இறைச்சியை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. வேதம் சொல்லுகிறது, காலில் போட்டிருந்த செருப்பு கூட பழசா போகலை. செருப்பு வார் கூட அந்து போகலையாம். போட்டிருந்த துணி கூட பழசா போகலையாம். பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் ஏதாவது கடை இருந்திருக்குமா? துணி கடை ஏதாவது இருந்திருக்குமா? எப்படி ஒரு ட்ரெஸ்ஸு கூட பழசா போகலை, செருப்பு வார் கூட அந்து போகாத அளவுக்கு தேவன் அவ்வளவு அதிசயமா அந்த ஜனங்கள் நடத்தினாரு. அந்த ஜனங்கள் தேவனை மறக்கவே இல்லை. அந்த ஜனங்கள் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என்னை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன், எகிப்திலிருந்து என்னை விடுவித்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன், எல்லாமே அந்த தேவன் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் அவர் செஞ்சதை சில நேரங்களில் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பாடுகளை சந்திக்க வேண்டியதாக ஆனது? ஏன் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனது காரணம் என்ன? அவர் கரத்தின் கிரியைகளை கவனிக்கலை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு சபையில் உட்கார்ந்தாலே கவனன்றதே இருக்க மாட்டுது. அல்லேலூயா. கவனம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கவனம்னா நிறைய கவனங்கள் இருக்கு.
ஒரு 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 கிளாஸில் ஒரு ஸ்கூலில் போய் உட்காந்தா டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பாடம் நடத்துவாங்க. பாடம் நடத்தும் போது ஒரு மாணவனை பார்த்து சொல்லுவாங்க, ஏப்பா இங்கே கவனிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவனம் வேற. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா என்ன சொல்லுவான், நல்லா கவனித்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த கவனம் வேற. ஒரு நல்ல ஒரு வசமாக மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்தா என்ன சொல்லுவான், போலீஸ்காரன் நல்லா கவனிச்சான்ப்பா அப்படின்டுவான். அந்த கவனிப்பு வேற. கவனிப்பிலே பலவிதமான கவனிப்பு இருக்கு. இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாரு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய இருதயம், என்னுடைய நான் செய்கிற கிரியைகள், என்னுடைய யோசனைகள் எல்லாமே தேவனை சார்ந்தது அல்லாம கொஞ்சம் தேவனை விட்டு விலகிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை சார்ந்தது இல்லாம தேவன் தான் இதை செய்தாரு அப்படின்ற புரிதல் இல்லாம மாறிடுச்சு. அந்த கவனம் நம்முடைய வாழ்க்கையில இது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் வரும்போது நம்ம சொல்லுகிற காரியம், தேவன் எனக்கு அதை செஞ்சார், தேவன் எனக்கு இதை செஞ்சாரு, அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சாருன்னு எல்லாத்துக்கும் தேவனை சொல்றோம். கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனால் வருவது கிடையாது. அந்த தெளிவு நம்மளுக்கு முதலாவதாக இருக்கணும். நான் தேடி போய் சுதந்திரித்து கொள்கிற ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் கிடையாது. கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா, ஐஸ்வர்யத்தை கொண்டவர். ஐஸ்வர்யம்னா என்னங்க, ஐஸ்வர்யம்னா என்னங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம்னா என்ன, ஐஸ்வர்யம்னா அதுல குறைவே இருக்காது, நிறைவா இருக்கும், ஒரு பரிபூர்ணமா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதில் வேதனை இருக்காது, பாடுகள் இருக்காது, கஷ்டம் இருக்காது, கண்ணிகள் இருக்காது. ஆனால் அதை தாண்டி வருகிற ஆசீர்வாதங்கள், வேதனை அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், பாடுகளை அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரித்து வச்சுக்கிட்டு இது கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த வசனம் சொன்னபடி கர்த்தர் செய்த கிரியைகளையும் அவர் கரத்தின் செய்கைகளையும் நான் கவனிக்கல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னே நான் கவனிக்கல. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னே நான் கவனிக்கல. கர்த்தர் என் வாழ்க்கையில செய்கிற காரியம் என்னன்னே நான் கவனிக்கல. அல்லேலூயா. அந்த கவனம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாம வச்சுக்கிட்டு இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு கர்த்தர்? தாவீதுக்கு எப்படி கொடுத்தாரு? தாவீதை எப்படி ராஜாவாக்குனாரு? உடனே தூக்கிட்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கல ஆண்டவர். வனாந்திரத்தில் அவன் பட்ட பாடுகள் அவனுக்கும் இந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு தாவீது பட்ட பாடுகள் என்னன்னு தாவீதுக்கு தான் தெரியும். கோலியாத்தை போய் வீழ்த்துவதற்கு முன்னாடி தாவீதுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது, அந்த விசுவாசத்தை வளர்ச்சி அடைவதற்கு தாவீது என்னென்னலாம் பாடுபட்டான்னு தாவீதுக்கு தான் தெரியும். யோசேப்பை கொண்டு போய் தேவன் சிங்காசனத்தில் ராஜாவா உட்கார வைக்கிறார்னா அதற்கு முன்னாடி யோசேப்பு பட்ட பாடுகள் என்னன்னு யோசேப்புக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சும்மா சொல்லிட முடியாது. யோசேப்பு ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார் சும்மா சொல்லல. 13 வருஷம் சிறைச்சாலையில் உட்கார்ந்து பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா சும்மா கொடுக்கல. 25 வருஷம் காத்திருந்த ஆபிரகாம். அல்லேலூயா. அந்த காத்திருப்பு என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குதா? எதுக்காவது நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை திரும்பவும் கட்ட மாட்டார் அப்படின்னு சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு. வேதத்தில் நம்ம பார்க்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்கள். அதனுடைய அவர் எந்த வேதனையும் கூட்ட மாட்டாரு. யோசேப்பா ராஜாவாக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு யோசேப்புக்கு வேதனையை கொடுக்கல. ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுத்துட்டு அந்த சந்ததிக்கு வேதனையை ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா. எந்த வேதனையை கொடுக்காத ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒரு நாள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும், 1 மாசம் நல்லா இருக்கும், 2வது மாசம் அது வேதனையை கொண்டு வந்ததுன்னா நான் கர்த்தருடைய கிரியைகளையும் அவர் செய்கைகளையும் நான் கவனிக்கல. என்னுடைய கவனம் முழுவதும் கர்த்தருடைய செய்கைகள் மேலே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களையும் அவர் செய்கைகளையும் நான் நினைக்காம இது கர்த்தர் கொடுத்ததுன்னா ஆண்டவர் பார்த்து சிரிச்சு கொண்டே இருப்பார். அல்லேலூயா.
அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வசனம் சொல்லுகிறது. அவர்களை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் பார்த்து சொல்வார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை அறியேன். நம்ம வேணா கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம் கர்த்தாவே கர்த்தாவே, நம்ம வேணா நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தது, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். கிடையாது. ஆண்டவர் ஒரே வார்த்தை, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்மையிலே ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களா, வேதனையை தராத ஆசீர்வாதங்களா, வேதனையை கொண்டு வராத ஆசீர்வாதங்களா, அது தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதமா என் வாழ்க்கையில் இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமம் தான் என் வாழ்க்கையில். என் வாழ்க்கையில் நான் சுதந்திரத்தை வச்சிருக்கிறது, நான் சேர்த்து வச்சிருக்கிறது, நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது, நான் என்னுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நான் செய்ய நினைக்கிறது எல்லாமே கர்த்தர் தந்த ஆசீர்வாதமான்னு கேட்டால் 99% யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதமாக இருந்தால் அதில் வேதனையே இருக்காது. வேதனை இருந்ததா அப்படின்னா அது கர்த்தர் தந்ததாகவே இருக்காது. அல்லேலூயா. அந்த புரிதல் எனக்கு இருக்கணும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த புரிதல் எப்பவுமே அவனுக்கு இருந்தது. அதனால தான் தாவீது தைரியமாக சொல்கிறாரு, கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை திரும்ப கட்ட மாட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. கொஞ்சம் அவரை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம தேவனை நம்ம யாரும் மறக்கலை, நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அவருடைய கவனம் நம்ம அவர் மேலே இருந்து கொஞ்சம் வேற பக்கம் நம்முடைய கவனம் மாறிடும் சில நேரங்களில். அவர் மேலே இருந்த கவனம், அவர் மேலே இருந்த கவனம், அவருடைய ஆராதனையின் மேலே, அவருடைய சபையின் மேலே இருந்த கவனம், அவருடைய ஊழியத்தின் மேலே இருந்த கவனம், என் தேவன் மேல் வைத்திருந்த நான் கவனம் கொஞ்ச நாள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் மட்டும் இருந்துட்டு 4வது மாதம் என் கவனம் வேற பக்கம் போயிருச்சா அப்படின்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது. நான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற ஒரு கவனம் தலைமுறை தலைமுறைக்கும் அந்த கவனம் அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். கர்த்தரனை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா தலைமுறை தலைமுறைக்கு அந்த அழைப்பு அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். என் கண்ணு அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும், சிந்தனை அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். ஒரு காரியம் நான் செய்கிறேன்னா அவர் மேலே மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நான் கர்த்தரை கவனிக்கிற கவனம். அந்த கவனத்தை நான் மறந்துட்டு வேற எங்கேயோ நான் கவனத்தை வச்சுக்கிட்டு உலகத்தின் மேலேயும் உலகத்தின் உள்ள ஆசீர்வாதங்களின் மேலேயும் என்னுடைய சுய தீர்மானத்தின் மேலேயும் நான் கவனத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், நான் உன்னை அறியே, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நாளைக்கு நன்மையான ஒரு விஷயம் நடந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், இது நான் கொடுக்கல உனக்கு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நான் கொடுக்கல உனக்கு. அதே ஆசீர்வாதம் சாபமாக என் வாழ்க்கையில் மாறும்போது, அதே ஆசீர்வாதம் கொஞ்சம் வேதனை என் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார், இது நான் கொடுக்கலப்பா, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. தற்கால தேவைக்காய் தேவனை தேடுகிற மனிதர்களாக இல்லாமல் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமான ஐஸ்வர்யமான ஆசீர்வாதத்தை தேடுகிற சந்ததியாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. தற்காலமான ஒரு ஆசீர்வாதத்தை தற்காலமான ஒரு கவனம் தேவன் மேலே வச்சுட்டு நம்ம தேவைக்கு தேவன் மேலே கவனத்தை வச்சுட்டு தேவை முடிஞ்ச உடனே கவனத்தை கொஞ்சம் மாற்றி கவனத்தை கொஞ்சம் திசை திருப்பி என்னுடைய கவனத்தை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு நான் போயிட்டேன்னா அது பின்விளைவுகளை நான் சந்திக்க வேண்டியதாக வரும். அல்லேலூயா. டெம்பரவரியான ஆசீர்வாதங்கள் அது. அல்லேலூயா. நிரந்தரமான ஒரு கவனம், என்னுடைய நிரந்தரமாய் தேவன் மேலே என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் அது வேதனையே தராத ஆசீர்வாதமாக என் வாழ்க்கையில் மாறும். அல்லாத வரைக்கும் தற்காலிகமான எல்லா கவனங்களும் வேதனையை மட்டும்தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார், திரும்ப கட்ட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அதைத்தான் செஞ்சார். தேவன் அனுதினம் எல்லாத்தையும் செஞ்சார். அவர்களுடைய கவனம் ஆண்டவர் மேலே சுத்தமாக கிடையாது. உலகத்தின் மேலேயும் மற்ற தேசங்களின் மேலேயும் அந்த தேசத்தில் அப்படி இருக்காங்க, இந்த தேசத்தில் இப்படி இருக்காங்க, அந்த ராஜா அப்படி பண்ணுறாரு, இந்த ராஜா இப்படி இருக்கிறாரு, என் தேசத்தில் ராஜா இல்லையே, எனக்கு ராஜாவை கொடு. ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு ராஜாவாக இருக்கேன்பான்னு சொல்லும்போது இல்லை அந்த தேசத்தில் ராஜா இருக்கார், இந்த தேசத்தில் ராஜா இருக்கார், அந்த மக்கள்லாம் அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்க, எனக்கும் அப்படி வாழணும் ஆசை. ஆண்டவர் அதை சொல்லலை. ஆண்டவர் சொன்ன காரியம், நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை செய்ய. அதை செஞ்சேன் அப்படின்னா வனாந்தரத்திலையும் என் செருப்பு பழசா போகாது, வனாந்தரத்திலையும் என் செருப்பு மாறு கூட அந்து போகாது.
ஆண்டவர் மேலே கவனம் இருந்ததுன்னா வனாந்தரமாக இருந்தாலும் என்னுடைய வஸ்திரம் பழசா போகாது. வனாந்தரத்திலும் என்னை போஷிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அல்லாத வரைக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே போய் இருந்தாலும் நான் அந்நிய தேசத்தினுடைய கையினால் சிறைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருந்தாரு. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே போன பிறகு ஆசீர்வாதமாக வாழ முடியலை அந்த ஜனங்களால். சுற்றி இருக்கிற பாபிலோன்கள், அசிரியர்கள், எகிப்தியர்கள் எல்லாரும் வந்து திரும்ப சூழ்ந்து கொண்டாங்க. திரும்ப போய் அடிமைத்தனமாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லேலூயா. அந்த நிலைமை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. என் கவனம் தேவன் மேலே இருக்கணும். என் கவனம் தேவன் மேலே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.